முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். திருவண்ணா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி ஒரு கூப்பிடும்போது இந்த கதையை தான் பண்ணுறேன்னு சொன்னார். ஏன்னா 5 வருஷம் முன்னாடி இந்த கதை எனக்கு நரேட் பண்ணார். நான் அப்பலேருந்து சொல்லிட்டுருக்கேன் இதை பண்ணேன்னா ஃபஸ்ட்டுன்னு. ஸோ ஃபைனலி அதை பண்ணுறாரு. அண்ட் அவருக்கும் அருண் விஜய் சாருக்கும் அண்ட் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சாரி, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. பாபி சார் இங்கே இல்லை, ப்ரொடியூசர். திருக்குமரன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப பேஷனட்டான ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அது அந்த ஒரு பேஷன் இருக்கும் போது தான் எல்லாமே வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ சினிமா மேலே அவ்வளோ பேஷன் அவருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப். திருக்குமரன் சார் சொல்ல வேணாம், நல்ல ஒரு அருமையான கதையோடு வந்தார். அகெயின் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ பாலா சார் படம் அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறோம். பாலா சார் படம் லாஸ்ட் ஸ்கெடியூல் இன்னொரு 10 டேஸில் முடியுது. ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்றது, ஏன்னா டைட்டில் எல்லாமே வந்து இன்னொரு 10 டேஸில் ரிவீல் பண்ணலான்றது தான். ஸோ டெக்னிக்கல் டீம் எல்லாமே வந்து அன்னைக்கு ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அன்னைக்கு தெளிவாக பேசலாம்னு நினச்சோம். பட் இன்றைக்கி வந்து திடீர்னு மைக்கு கொடுத்தாப்புல சதீஷ். ஸோ எனிவேஸ், வி நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். உங்கள் எல்லாரோடைய வாழ்த்துக்களும் இறைவனோட வாழ்த்துக்களும் வேண்டி இந்த நாளில் இந்த துவக்க விழாவில் முதல்ல அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஹோல் டீம். மனோஜனா, தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், பட் இருந்தாலும் அவருக்கும் அந்த நாலேஜ் இன் சினிமா நிறையவே இருக்குது. ஸோ கதை கேட்டுட்டு அருண் இது உனக்கு பிரமாதமாக இருக்கும், நீ கேட்டுப்பாரு அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் எவ்ரி திங் ஸ்டார்டட். ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் படத்தில் இருக்குது. ஸோ படம் ஐ திங்க் இன்னொரு 10 டேஸில் வில் பி அனௌன்சிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லோகேஷ் சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஸோ வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட நன்றியை பிடிஜி யூனிவர்சல் பாபி சாருக்கும் மனோஜ் சாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ திருக்குமரன் சார் அண்ட் அருண் விஜய் சார். வெரி கிளாட் டு பி a part of this project. Thank you. வணக்கம். ரொம்ப நேரமுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாருக்குமே பார்க்குறது ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். எனக்கு என்ன சொல்கிறதுக்கு இருக்கு தெரியல நிஜமாவே. பட் ஐ ஆல் ஜஸ்ட் சே தட் நீங்கள் பிளெஸிங்ஸ் அண்ட் குட் வைப்ஸ் நமக்கு கொடுங்க. அண்ட் விஷிங் ஆல் ஆஃப் அஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். மதன் சார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் இன்னைக்கு வர்றதா இருந்தது. நைட்டு 6 மணி வரைக்கும் பாடி பஜாரில் ஷூட்டு. நானும் அவர் கூட தான் 4 மணி வரைக்கும் இருந்தேன். பட்டு என்னன்னு தெரில, இந்த வந்துக்கிட்டு இருக்கேங்கிறாரு. நண்பர் லோகேஷ் ஆந்திவேல இருக்காரு. தம்பி, கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக எனக்கு 2வது படம் கொடுத்த திரு உதயநிதி சார் அவர்களுக்கும் நன்றி. காலையில் மெசேஜ் பண்ணார், நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடக்கணும், அவரோட பிஸி ஷெடியூலையும் வாழ்த்தினார். நான் ஏன் ப்ரொடியூசர்ஸை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன்னா, ஒரு படம் உருவாகிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம். ஒரு அஸ் அ டைரக்டராக ஒரு என்னோட உணர்வுபூர்வமான ஒரு எண்ணத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த நேரத்தில் தான் நான் பாபி சாரை பற்றி பேசணும். இந்த இடத்துல அவர் இல்லை. ஒரு மனிதன் இல்லாத இடத்துல அவரை பற்றின சில நல்ல தகவல்கள் சொன்னால் அது ஒரு நாகரிகமான விஷயம்னு நான் நம்புகிறேன். பாபி சார் அதாவது ஒரு தென் தமிழகத்தில் பிறந்து பல கோடிகள் சம்பாதிக்கிற நேர்மையான வழியில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம். அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒருத்தர். ஆனால் அந்த பணத்தை நமக்கெல்லாம் சாப்பாடு போடுற இந்த புனிதமான சினிமா தொழிலை நம்பி தன்னோட வியர்வை உழைப்பு எல்லாத்துலேயும் போட்ட அந்த பணத்தை நம்பி கொண்டாந்து இறக்கியிருக்காரு. இந்த கதை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் பட்ஜெட் பற்றி எதுவும் பேசல. கதைக்கு எவ்வளோ தேவை அதை சொல்லுங்கள். இந்த வேர்டு சத்தியமாக உண்மை, அவர் முகஸ்துதிக்காக சொல்லலை. இதில் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. சாங்ஸு சூப்பர் ஹிட் சாங்ஸ், ஆல்பம் ஹிட்டு கொடுத்துருவேன். அது நம்ம சாம்சிஎஸ் மேலே இருக்க நம்பிக்கையில் கொடுத்தே ஆகணும். 2வது, இவ்வளவு பொருட்செலவில் இதை எடுக்கும் போதும் அருண் விஜய் சார்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது உறுதி கொடுத்தாரு, இந்த கதைக்கு என்ன தேவை அப்படின்னு டைரக்டரும் நீங்களும் நினைக்கிறீங்களோ அதை விட நான் ஒரு படி மேலே செய்கிறேன். எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம், எங்களோட கம்பெனியை பேச வைக்கிற படம். நாங்கள் எங்கே இருந்தாலும் அதை பெரிய லெவலில் பேசணும். ஏகப்பட்ட துறையில் அவர் ஜெயிச்சிருக்கலாம்.
ஆனால் இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பேஷனோட நேற்று நைட்டு கூட ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசினார். நான் இல்லைன்னு எனக்கு அந்த ஒரு இதுதான், அடுத்த வாரம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் அவரை ஏன் நான் ஞாபகப்படுத்துகிறேன்னா, அவருக்காக, அவரோட அந்த பேஷனுக்காக இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவருக்காக நான் கடுமையாக உழைப்பேன், ஒரு ஃபோக்கஸாக இந்த படத்தை நான் பண்ணுவேன். ரெண்டாவது விஷயம், வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில, எனக்கு சினிமாவில் பெரிய ஆசைலாம் கிடையாது, தொடர்ந்து படம் பண்ணணும். ரெண்டாவது அதில் ஏதாவது புதுசாக தனித்தன்மையோடு பண்ணணுங்கிறது தான். அதுக்கு இந்த கேப்புக்கு அப்புறமும் எனக்கு உறுதுணையாக இருந்த என் நண்பர்கள், அன்பறிவு மாஸ்டர்ஸ், அவங்களாம் வர முடியல, லாக் ஆகிட்டாங்க. இல்லைன்னு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அவங்கள வந்து சந்திப்பாங்க. அன்பறிவு மாஸ்டர், சுப்பிரமணியண்ணா, ரெண்டாவது லோகேஷ், எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்காக வந்திருக்கு. என்னோட டைரக்டர்ஸ், நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த கதை விவாதத்தில் ஈடுபட்டு இது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்காங்க. டைரக்டர் இருந்திருந்தால் அவர் நிறைய பேசியிருப்பார். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. அடுத்த நிகழ்ச்சி எங்களோட ஃபர்ஸ்ட் லுக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். எனக்காக வந்துட்டு திரும்பவும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்தடுத்து நிறைய பேசுகிறது இருக்கிறதுனால நான் இதோட வந்து விடைபெறுகிறேன்.